ஓம் சாய்ராம். நேற்று அத்தியாயம் 4 நல்லபடியாக முடிஞ்சது. இன்றைக்கி அத்தியாயம் 5 பார்க்கலாம். விசாரசாகரம் அத்தியாயம் 5. வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சிலர் பணத்திற்காக ஓடுகிறார்கள், சிலர் புகழுக்காக ஓடுகிறார்கள். ஆனால் இந்த உலகத்தில் அதிகமாக தேடப்படுவது ஒன்றுதான், அது மன அமைதி. ஒரு பெரிய நகரம். அங்கே அனைவரும் அவசரமாக ஓடிக்கொண்டிருந்தார்கள். அந்த கூட்டத்தில் ஒருவன் மட்டும் உள்ளுக்குள் உடைந்திருந்தான். வெளியில் சிரிப்பு, உள்ளே வெறுமை. அவனிடம் பணம் இருந்தது, நண்பர்கள் இருந்தார்கள். ஆனால் இரவில் தூங்கும்போது மனசு மட்டும் அமைதியாக இல்லை. ஒரு நாள் அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மலைமேல் இருக்கும் ஆசிரமத்திற்கு சென்றான். அங்கே ஒரு குரு அமைதியாக தியானித்து கொண்டிருந்தார். அவன் கேட்டான், குருவே, எப்படி மன அமைதி கிடைக்கும்? குரு கண்களை திறந்து மெதுவாக சிரித்தார். உன் கையில் இருக்கும் கல்லை கீழே வை என்றார். அவன் குழப்பமடைந்தான். என் கையில் கல் இல்லையே. குரு சிரித்தார். உன் மனதில் இருக்கிறது. பழைய காயங்கள், அவமானங்கள், கோபம், பயம், இதையெல்லாம் பிடித்து கொண்டு நீ அமைதியை தேடுகிறாய். கையை இறுக்கமாக மூடிக்கொண்டு நீர் எடுக்க முடியுமா? அவன் மெதுவாக தலையசைத்தான். அதேபோல் மனதை காலி செய்யாமல் அமைதி வராது. அதே இரவு குரு அவனை ஆற்றங்கரைக்கு அழைத்துச் சென்றார். நிலவெளி நீரில் பிரதிபலித்தது. குரு கேட்டார், இந்த நீரில் நிலவு ஏன் அழகாக தெரிகிறது? நீர் அமைதியாய் இருப்பதால் என்றான் அவன். குரு சொன்னாள், அதே போல் மனம் அமைதியாக இருந்தால்தான் அதற்குள் இருக்கும் இறைவனை நாம் உணர முடியும். குழப்பமான மனதில் உண்மை தெரியாது. அந்த வார்த்தைகள் அவன் இதயத்தை உடைத்தது. அவன் மெதுவாக அழ ஆரம்பித்தான். நான் 5 விஷயம் நடந்தா பாபா உன் கூட இருக்காருன்னு அர்த்தம். அதில் இந்த 5வது விஷயம் இருக்கே, அது ஏன் நடந்துச்சுன்னு நீ கடவுளுக்கு நன்றி சொல்லுவேன். 1, திடீர் பிரிவு. உன்னை பிடிச்சவங்க விலகி போகிறாங்களா? எதிர்காலத்தில் அவங்க பண்ண போகிற துரோகத்திலிருந்து பாபா இப்பவே உன்னை காப்பாற்றிட்டார். 2, கடைசி நேரத்தோடு கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டலன்னு கலங்காத. அது வெற்றி இல்லை, நீ சிக்கிக்க போன வலை. பெரிய ஆபத்துலேருந்து இயற்கை உன்னை தடுத்து நிறுத்தி தப்பிச்சோன்னு நினச்சிக்கோ. 3, அதிக வலி. வாழ்க்கையை உன்னை கீழே தள்ளுதா? அது தண்டனை இல்லை, அவன் இன்னும் ஸ்ட்ராங்காக மாத்திர பயிற்சி. 4, தனிமை கிடையாது. சுற்றி யாரும் இல்லையா? ஊர் உலகத்தோட சத்தத்தை குறைச்சி உள் மனசால் பேசுறதை கேட்க வைக்கிறாரு. 5, நிராகரிப்பு. எஞ்சி உறவு கிடைக்கலையா? அவங்க உன் பின்னாடி பேசினதை நீ கேட்கல, ஆனா பாபா கேட்டான். இந்த 5ல் 1 நடந்தாலும் நீ வருத்தப்படாத, பெருமைப்படு. ஏன்னா உன் வாழ்க்கையில வேண்டாததை விலக்கி வேண்டியதை சேர்க்கிற வேலையை பாபா ஆரம்பிச்சிட்டாரு. நம்பிக்கையோடு. ஓம் சாய்ராம். தனியாக இருப்பதில்லை. இதுதான் இந்த அத்தியாயம் 5ஓட சாராம்சம். என்ன அப்படின்னா, உடல் உண்மையான நான் அல்ல, மனம் எப்போதும் மாறுகிறது, ஆத்மா மட்டும் நிலையானது. ஆத்ம ஞானம் அமைதியை தரும். பற்றுக்களை குறைத்தால் துன்பம் குறையும். இதோட முடிவான அர்த்தம் என்ன அப்படின்னா, தன்னைத்தானே அறிந்தவன் ஞானி. ஆத்மாவை உணர்ந்தவனுக்கு உலக பயமில்லை. இதோட இந்த அத்தியாயம் 5 நல்லபடியாக முடிஞ்சது. ஓம் சாய்ராம்.